இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, 1000 பிரச்சனைகள் நம்மை சூழ இருக்கிறது உண்மைதான். ஆனால் நாம் முதலாவது எதற்காக ஜெபிக்கிறோம்? நம்மோடு இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? ஆமை, நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம், நம்ம கூட இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. பிரச்சனைகள் நமக்கு 1000 இருக்கிறது. ஆமை, முதலாவது நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம்? இங்கே எலிசாவின் ஜெபத்தை பாருங்கள். 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, தன்னோடு இருக்கிறவனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னொன்று, பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். பிரச்சனை மாற வேண்டும். எலிசா முதலாவது எதுக்கு ஜெபிக்கிறான் தெரியுமா? கண்கள் திறக்கப்பட, தன்னோடு இருக்கிறவனுடைய கண்கள் திறக்கப்பட. ஆமே, நம்ம உறுதியா இருக்கிறது போல நம்ம கூட இருக்கிறவங்களும் உறுதியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? நம்முடைய கூடாரத்துல புலம்பல் சத்தமே வராது. ஒருத்தங்க விசுவாசத்துல உறுதியா இருந்து இன்னொருத்தங்க தளர்ந்து போயிருந்தா அந்த கூடாரத்துல புலம்பல் சத்தம் தான் கேட்கும். மாறாக 2 பேருமே விசுவாசத்துல உறுதியா இருந்தா, 2 பேருமே நம்பிக்கையில உறுதியா இருந்தா அந்த கூடாரம் அசைக்கப்பட முடியாத கூடாரமாக நிலைக்கும். இதுதான் தேவை. இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமென். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எதற்காக முதலாவது ஜெபிக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். நம்மோடு இருக்கிறவருடைய கண்கள் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்கிறானா? மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நம்ம கூட இருக்கிறவருடைய கண்கள் அப்படிப்பட்ட குருட்டாட்டம் பிடித்திருக்குமானால் அது மாற முதலாவது ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.